ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மதிகேமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நோட்டீஸ் போல் நேற்று வந்து ஆடியோ பற்றி பார்க்க போகிறோம். என்ன வந்திருக்கு அப்படின்னா, இப்போ வந்து நிறைய அப்டேஷன்ஸ் இருக்கும். அதனால் அப்டேஷன் ஒர்க்குக்காக ஒரு 3 days ஹாலிடே விடலான் இருக்கிறாங்க. அது எப்போன்னு தெரியல. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் விடலை. அதனால் அது எப்போன்னு சொல்லிவிட்டு நம்ம நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிவிட்டு விடுவாங்க. அதுக்கப்புறமேல்ட்டு இனிமேல் நிறைய மாற்றங்கள் இருக்குது. இன்னும் 3 to 4 daysக்கு அப்புறமேல்ட்டு அவங்க அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுப்பாங்க. அதேமாதிரி இப்போ லாஸ்ட் 2 days வந்து எந்த ஒரு பேமெண்ட்டுமே ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. அதுவும் ஏன் அப்படின்னா, இப்போ வந்து பேங்க்கில் நிறைய இஷ்யூஸ் இருக்கிறனால ஆகுது. ஏன்னா நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இப்போ மந்த் எண்ட்னாலையும் பண்ணாமல் வச்சுருக்குறாங்க. கண்டிப்பாக அதுவும் மண்டேலேருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமேல்ட்டு இப்போ பை மோட்டில் வந்து நிறைய பேர் ஆல்ரெடி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு அப்ரூவல் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் மெயில் வராமல் இருக்குது. அவங்களுக்கு வந்து மெயில் வர்றது வந்து மண்டேலேருந்து மெயில் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதேமாதிரி நம்ம இப்போ வந்து பைமோட்டில் வந்து நிறைய பேர் ரெக்வஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போவே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, இனிமேல் இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்காது. எப்படி அப்படின்னா, இப்போ உள்ளதை 3 months ஆஃப்டர் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உள்ளதை வந்து 3 months ஆஃப்டர் வந்து கண்டிப்பாக சேல்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் இனிமேல் உள்ளது வந்து ஸ்ட்ரிக்டாக கொண்டு வர போகிறாங்க. பேமெண்ட் வந்ததை வந்து சேல்ஸ் பண்ண முடியாது. அது அப்படியே பை மோட்டில் நம்ம கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணதோடு முடிஞ்சுது. இது வந்து எப்படி அப்படின்னா, நம்ம வந்து நிறைய பேர் வந்து எஸ்பிஓ மேலே உள்ள கோபத்தை வந்து நிறைய பேர் காட்டியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து எப்படின்னா பைமோட் மேலே கூட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம மேலே உள்ள நம்பிக்கை குறையிறதுனால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. நிறைய நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் இனிமேல் வந்து கொஞ்சம் நம்ம கவனமாக ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி பைமோட்டில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறதுமே அவங்க குவாலிட்டியான கண்டென்ட் கேட்குறாங்க. நம்ம சிலர் வந்து மாதிரி தப்பாக பண்ணுறோம். அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. அதே மாதிரி பைமோட்டுக்கான வீடியோ போடுற இடத்துல வந்து நம்ம வந்து வேறு எந்த ஒரு இதுவுமே இது பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஓன்ற பேரவே நம்ம யூஸ் பண்ணாமல் தான் பண்ணணும். இனிமேல் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும்னாலுமே நம்ம நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதில் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஏற்கனவே சேல்ஸ் டீமாக நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அவங்க கூட சேல்ஸ் டீமில் இருக்க முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் பேமெண்ட் எடுத்திருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 3000 மெம்பர்ஸ் கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 110 மெம்பர்ஸ் கிட்ட வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து வச்சுருக்குறாங்க. அது என்ன நடக்க போகுதுன்றது இன்னும் கொஞ்சம் நாளில் சொல்லுவாங்க. 30 to 40% வந்து என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இதை அப்படியே கன்டினியூ பண்ணலாம். ஏற்கனவே உள்ளவங்க வந்து எந்த அமௌண்ட்டும் கொடுக்குற மாதிரி இல்லாமல் கன்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னன்றது டீட்டெயிலாக சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கான அப்டேஷன் வந்து நெக்ஸ்ட் ஆடியோஸில் சொல்லுவாங்க. அதே மாதிரி எஸ்பிஓ மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து எஸ்பிஓவில் உள்ள கமாண்டர்ஸ், அதுக்கப்புறமேல்ட்டு சங்கர் சார், இந்த மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லார் ஃபேமிலியுமே திட்டி அனுப்புகிறீங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. இது கண்டிப்பாக பேமெண்ட் வரும். அதர் ஆன்லைன் ஜாப்ஸ்லலாம் இந்த மாதிரி யாரும் ரீஃபண்ட்லாம் கொடுக்கறது கிடையாது. இவங்க கொடுக்குறாங்க, இருந்தும் நீங்கள் வந்து ஏன் திட்டுறீங்கன்றது தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பேங்க் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ண வேண்டியதாகி போச்சு. ஏன் அப்படின்னா, இந்த ரீஃபண்டு பேமெண்ட் எல்லாமே ஒன்றா இது பண்ணுறதுனால தான் ஸ்டாப் பண்ண வேண்டியதாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்க அப்படின்னா தான் எஸ்பிஓ நமக்கு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம எஸ்பிஓவே நமக்கு செய்யணும், நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்புங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க இப்போ ரெக்வஸ்ட் கொடுத்துருவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்பிக்கை இல்லாதவங்க விடுங்க. அதே மாதிரி மற்றவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க. அது ரொம்ப முக்கியம். இதே மாதிரி மேலும் தகவல் தெரிந்து கொள்வதற்கு மதிகேமா யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேலும் நோட்டீஸ் படி ஃபாலோ பண்ணுங்கள்.